மகிழுடன் வாழ்க. எல்லாருக்கும் வணக்கங்க. என்னங்க இது போகின்னு சொல்றாங்க, பழசு எல்லாம் எரிக்கணுங்கிறாங்க. இதெல்லாம் உண்மையா? இல்ல இதுக்கு பின்னாடி பெருசா ஏதாவது காரணம் இருக்குமோ? சீனாவில் போதி தர்மர் தவம் செய்து சித்தியடைந்த குகையில் நம்ம மகரிஷிஜி மகாயோகிகளுக்கு தந்த செய்தி. ஒரு அழகான பொண்ணு நிறைய தங்க நகை போட்டுட்டு ஒரு காட்டு பாதையில் நடந்து வந்துட்டு இருந்தா. அந்த காட்டில் வாழ்ந்து வந்த ஒரு இளைஞன் அந்த பொண்ணை பார்த்தான். புன்னகையோட பொன்னகை போட்டுட்டு அழகாக நடந்து போயிட்டு இருந்த அந்த பொண்ணை மறைமுகமாக தொடர்ந்து போனான். கடந்த கணங்கள் தான் வாழ்க்கையிலேயே ரொம்ப உன்னதமான நேரம்னு அவன் நினைச்சான். திடீர்னு ஒரு புலி பயங்கரமாக கர்ஜிச்சு அவனை நோக்கி பாய்ந்தது. இதயம் படபடக்க தலைதிரிக்க ஓடினான். ஆனால் புலி அவனை விடலை, மேலும் பாய்ந்து கழுத்தில் பயங்கரமாக கடிச்சுது. ஐயோன்னு மரண கதறலோட அவன் விழிச்சு எழுந்தான். அவன் கண்டதெல்லாம் கனவுன்னு அப்போதான் புரிஞ்சுது. அவன் எதிரில் குரு அமர்ந்திருந்தார். குரு கேட்டார், ஏன் இந்த அலறல் சத்தம்? இளைஞன் தான் கண்ட கனவையெல்லாம் விவரித்தான். மேலும் அவன் சொன்னான், நல்ல வேளை குருஜி, விழிச்சுக்கிட்டேன். இது உண்மை இல்லைன்னு தெரிஞ்ச உடனே என் மனசு நிம்மதியாக ஆயிடுச்சு. அப்போ குரு சொன்னார், நீ திரும்ப தூங்கு. கனவின் முதல் பகுதி ரசிக்கும்படியாக இருந்ததில்லையா? வேணும்னா புலி வராமல் நான் பார்த்துக்கிறேன். அதுக்கு இளைஞன் சொன்னான், நல்ல கனவும் வேண்டாம், கெட்ட கனவும் வேண்டாம். இரண்டுமே நிஜமில்லாத மாயத் தோற்றங்கள். இரண்டாலையும் என் உடம்புக்கே இடைஞ்சல் தான். புலிக்கு பயந்து, அப்பப்பா, குரு சொன்னார், நீ இன்னும் விழிக்கவில்லை சீடனே. நீ தற்போது வேறு ஒரு கனவில் இருக்கிறாய். நீ மட்டுமல்ல, உலகத்தார் அனைவருமே இவ்வாறே உணர்கின்றனர். உண்மையில் நீ ஞான விழிப்பை பெற்றால் இந்த மாயா கனவு உலகத்திலிருந்து மீண்டு விடுவாய். இந்த உலக இன்ப துன்ப அனுபவங்களை கடந்து பேரமைதி வாழ்வு நிலை பெறும். இதை கேட்ட இளைஞன் சொன்னான், தயவு செய்து குருவே, எனக்குள்ளேயே விழிப்படைகிற ஞானத்தை போதிங்க. இதற்கு குரு சொன்னார், உறங்கிக் கொண்டிருக்கும் உனது ஆத்மா காணும் கனவே இந்த வாழ்க்கை. நீ சாதாரணமான தூக்கத்தில் இருந்து விழிக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? கனவு இல்லாத ஆழ்ந்த உறக்கம் நம்மை உற்சாகமாக எழ வைக்கும். மற்றொன்று, யாராவது ஓங்கி அடித்தாலும் மீண்டும் உறக்கம் வராத அளவுக்கு சக்தியுடன் எழுந்து விடுவோம். எனவே இன்பத் துன்ப அனுபவமான இந்த மாய வாழ்க்கையில் உனது அறிவு சிக்கிவிடாமல் விழிப்புடன் இருக்க வேண்டும். அல்லது உள்ளம் வருந்தி அழும் அனுபவங்களை மாயா வழங்கும்போது துன்பங்கள் ஏன் வருகிறது என்ற பரிணாம அறிவு வளர்ச்சி பெற்று விழிப்படைவாய். இதில் எந்த வழியை தேர்ந்தெடுக்கப் போகிறாய் என் அன்புக்குரிய சீடனே?